பைரவி வந்து ஆறுமுகத்துக்கு வந்து ஒருத்தரம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொமான்ஸ் சீன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகம் வந்து பைரவி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து நான் வந்து ஒரு தப்பு பண்ண போகிறேன், அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்குறேன் ஃபஸ்ட்டே அப்படின்றாங்க. என்ன தப்பு அப்படின்றாங்க. உடனே வந்து கிஸ் பண்ணிவிட்டு வந்து ஐ லவ் யூ சொல்கிறாங்க. உடனே நம்ம பைரவி வந்து அவங்கள அடிக்க போகிறாங்க. அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்துவும் அதுக்கப்புறம் சிவாவும் காமிக்கிறாங்க. நம்ம சிவா வந்து பார்த்திங்கன்னா உன் தங்கச்சி எவ்வளோ இது பிரில்லியண்ட்டாக இருக்கா, நீ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன சேட்டை சீன் மாதிரி வந்து காமிக்கிறாங்க. அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னேகாவை காமிக்கிறாங்க. ஸ்னேகா வந்து பார்த்திங்கன்னா சிவாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படிலாம் வந்து இவனை லவ் பண்ணோம், ஆனால் இப்போ வந்து பாரு அவன் சிந்து கூட வாழலாம் நினைக்கிறானா அப்படின்றாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னேகாவை மீட் பண்ண துரு வராங்க. இது மாதிரி வந்து சிவா எங்களை பார்த்துட்டான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்போ வந்து ஸ்னேகா சொல்கிறாங்க, ஆல்ரெடி இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியாது, நானே வந்து சிவா வந்து இந்த விஷயத்தை ஸ்கேம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருக்கேன். அவன் அப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து காலம் முழுக்க அடிமையாக வேலை செய்வான். இப்போ இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அவன் வெளியில் வந்துடுவான், அவன் கண்ணில் நீங்கள் வந்து மாட்டாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அன்னபூரணியும் சிந்துவும் கோயிலுக்கு வருவாங்க. ஸோ துருவை வந்து சிந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு உடனே வந்து சிவாவுக்கு வந்து கால் பண்ணி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து சிவா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வந்து அவனை வந்து பிடிச்சிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எபிசோடாக வந்து இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.